அன்பு நெஞ்சங்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள். இன்றைய பாலசகஸ்ரநாம சொல் சர்வம். எல்லாம் அவளே, இந்த பிரபஞ்சத்தைப் போல என்று பொருள். எப்படி என்று கேட்பீர்கள். நாம் செய்யும் காரியத்தில் எப்படி நம் குணங்களும் நம் கைவண்ணமும் பதிகின்றதோ அதே போலத்தான் கடவுளின் படைப்பிலும் அவளுடைய குணங்களையும் அம்சங்களையும் நாம் காணலாம். சில உதாரணங்களை இங்கு தருகிறேன். இந்த பிரம்மாண்ட அகிலத்தை பாருங்கள். இதில் நட்சத்திரங்களும் கிரகங்களும் விண்மீன்களும் பல இருக்கின்றன. அவைகள் எந்த ஆர்ப்பாட்டமும் இல்லாமல் அமைதியாக தனக்கென்று விதிக்கப்பட்ட வான் வீதியில் உலா வருகின்றன. அவைகள் இடையே போட்டிகளோ பொறாமைகளோ இல்லை. தங்கள் கடமைகளை மட்டும் செய்கின்றன. அவைகள் இந்த தெய்வத்தாயின் வழியே நடக்கின்றன. அடுத்தது, ஓங்கி உயர்ந்து நிற்கும் மலைகளை பாருங்கள். அவை பார்ப்பதற்கே பயமாக இருக்கும். ஆனால் அவை மிகுந்த இரக்க குணம் கொண்டவை. எல்லா உயிரினங்களையும் வஞ்சகம் இல்லாமல் வாழ்வு அளித்து மகிழ்விக்கின்றன. அவை இந்த தெய்வத்தாயின் நற்குணமான தாய்மை உணர்ச்சியை நமக்கு எடுத்து காட்டுகின்றன. அடுத்தது, பரந்து விரிந்து கிடக்கும் சமுத்திரத்தை பாருங்கள். உலகின் அனைத்து செல்வத்தையும் அது கொண்டிருந்தாலும் என்றும் அது கரையை கடப்பதில்லை. மற்ற உயிரினங்களுக்கும் துன்பம் விளைவிப்பதில்லை. அப்படி விலங்குகளும் பறவைகளும் அனைத்து ஜீவராசிகளையும் எடுத்துக்கொள்ளுங்கள். அனைத்தும் அந்த தாயின் குணத்தை, ஏதோ ஒரு குணத்தை பறைசாற்றுகின்றன. ஆனால் மனிதனோ இறைவனை அறிய வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு இறைவனின் பாதையிலிருந்து விலகி பயணிக்க முற்படுகின்றான். அதற்கும் அந்த தாய் அமைதியாகவே இருக்கிறாள். அதனால்தான் அவளை நாம் சர்வலோகேஸ்வரி என்றும் சர்வ வியாபி என்றும் சர்வமும் அவளே என்றும் சொல்கின்றோம் என்று சொல்லி உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் ஆஷா மனோகரன். மேலும் ஏனைய பாலசகஸ்ரநாமம் உரையை படிக்க அல்லது கேட்க விரும்பினால் www.balambikatirupanitrust.webs.com என்ற இணையதளத்திற்கு செல்லவும். நன்றி, வணக்கம்.